பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் தம் எல்லையை விட்டு தாண்டி வருவது இல்லை. ஆதார வசனம் ஏசாயா 54:7. இமைப்பொழுது உம்மை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். தேவ தயவு பெற்றவர்களே, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை தானே வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று சொல்கிறாரு. இது என்ன கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறது? அவர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. அதன் பொருள் என்ன? இதுக்கு 2 நாளாகும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆவியானவர் இப்படி பதிவு செய்துள்ளார். மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவரை உங்களை விட்டு விடுவார். கேட்டீர்களா? அவரை நாம் விட்டு நாம் வேறு திசையில் போகும் பொழுது அவர் நம்மோடு போராடுவது இல்லை, அங்கேயே தான் இருப்பார். எப்படியாவது வாப்பான்னு கேட்கறதில்லை. ஏன்னா வேதம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, பிரமாணம் இருக்கிறது. இத்தனையும் படித்து சபையில் சொல்லப்படுகிறது. இத்தனையும் கேட்டு நாம் விலகி போகும்போது நம் ஆவியோடு அவர் போராடுவது இல்லை. அவர் அங்கே தான் இருப்பார். அதற்கு பேர் தான் விட்டு விடுதல். நாம் தான் விட்டு விலகி போய் விடுகிறோம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சரியான புரிதல், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பட்சத்தில் இணைந்து போவது எளிது. சாதாரணமாக இருக்கும், அதாவது இந்த இணைந்து இருப்பதில் அவர்களுக்கு வெகு சமாதானமாகவும் இருக்கும். இங்கு பிரிந்து போகுதலுக்கு இடமே இல்லை. பிரியம், பாசம், அன்பு இதெல்லாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு ஒருவரை ஒருவர் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் புரிந்து என்ன செய்ய போகிற, வயதாகிவிட்டது என்ற பழைய புலம்பல் பாட்டை பாடாதீர்கள். இனி இருக்கும் காலங்களிலாவது சமாதானமாக இருக்கலாமே. 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட், ஒரே பார்வை, ஒரே மாதிரி எல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் லைஃப் ரொம்ப போர் அடிக்கும். ஒருத்தர் வேகமாக செயல்படுவராக இருந்தால் இனி ஒருவர் நிதானமாக செயல்படுகிறார். ஒருவர் நிறைய செலவு செய்கிறவராக இருந்தால் இன்னொருவர் இறுக்கி பிடிக்கிறவராக இருக்க வேண்டும். 2 பேரும் செலவு செய்கிறவராக இருந்தால் ரோட்டுக்கு தான் வரணும். 2 பேரும் இறுக்கி பிடிக்கிறப்ப தான் வாழவே முடியாது. யோசித்து பாருங்கள். அப்போ நாம் ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இவங்களுக்கு இது பிடிக்குது, இது பிடிக்கல, அது தவறு ரைட்டு என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, ஒருவருக்கும் கிடையாது. ஒருவருக்கு இயற்கையை ரசிக்க பார்க்க பிடிக்கும், அடுத்தவருக்கு பட்டணங்கள் வெவ்வேறு இடங்கள் பார்க்க பிடிக்கும் என்றால் எது சரி எது தவறு என்பதற்கு இடமில்லை. 2 பேரும் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வேண்டு வாழ வேண்டும். ஒருவரையொரு புரிந்து கொள்கிறார்கள், விட்டு கொடுப்பது இல்லை. அந்த விட்டு கொடுக்காதனால தான் கோர்ட்டில் கேஸ் அத்தனை இருக்கிறது. விட்டு கொடுக்கும்போது அங்கே சந்தோஷம். வேகமாக செயல்பட வேண்டிய நேரத்தில் வேகமாக செயல்படும் திறன் உள்ளவர் செயல்படட்டும், அடுத்தவரை இழுத்து கொள்ளட்டும். பொறுமையாக நிதானமாக ரொம்ப யோசித்து காலை எடுத்து வைக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பம் வரும்போது இப்படி நிதானம் உள்ளவர் அந்த அவசரப்படுகிறவரை இணைத்து அமர்த்தி செயல்படட்டும். இந்த இடத்தில் நான் தான் சரி நீ தவறு என்பதற்கு இடமே கிடையாது. சூழ்நிலைக்கு தக்கவாறு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு தக்கவாறு செயல்படுகிறோம். புரிதல் உண்டு, புரிந்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு பிடிக்குது, இது பிடிக்காது, இது டேஸ்ட்டு, எல்லாம் புரிந்து கொள்கிறார். ஏற்றுக்கொள்வது இல்லை. என்னோட தான் சரி, நான் சொல்கிறதான் கேட்கணும். எனக்கு இது பிடிக்காதுன்னா பிடிக்கும், எனக்கு பிடிக்குன்னா உனக்கும் பிடிக்கணும். அதுதாங்க தவறு. அது கட்டாயம் அல்லவே. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதே, இண்டிவிஜுவலுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கிறதே, அதை நாம் மதிக்க வேண்டும், புரிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 காரியத்தில் நீங்கள் விட்டு கொடுத்தால் அவங்க 5 காரியத்தை விட்டு கொடுப்பார்கள். புரிதல் வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அடுத்தது தான் இணைந்து செயல்படுது. இந்த 3 இருக்கும் பொழுது இணைந்து செயல்படுது என்பது வெகு எளிது. இதுதான் வெற்றியின் திருமண வாழ்வுடைய வெற்றி ரகசியம். அதே போல் நாம் ஆண்டவரை, இது எதற்காக சொல்லுவோம்னா, ஆண்டவருக்கு வாருங்கள். ஆண்டவரை, கர்த்தரை, நம்மை ரட்சித்தவரை நாம் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், என்னை அறிகிற அறிவே அறிவு என்கிறார். என்னை அறிகிற அறிவு தான் உம்மை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ஏன்? அவர் எப்படிப்பட்டவர் என்பது புரிந்து கொண்டால் அதற்கு தக்கவாறு நாம் இணைத்து கொள்ளலாம். குடும்பத்தில் என்ன ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்பட்டதோ அதே தான் இங்கேயும் வேண்டும், அவசியம். இங்கே நாம் மனிதர்கள், பலவீனமானவர்கள், மாறுபடுகிறவர்கள், சொந்தத்தில் யோசித்து முடிவெடுப்போம். பின் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அது கரெக்டு, இது கரெக்டு என்று மற்றவருடைய அனுபவத்தை பார்த்து மாற்றிக்கொண்டே போக குணமுடையவர்கள் நாம்.
நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்பது தெரியவே தெரியாது. இது சரிதான பாதைதானா என்பது உறுதியும் இல்லை. கர்த்தரோ 3 காலங்களுக்கு நடக்கிறவர். அவர்தான் சகலத்தையும் படைத்தவர், நிர்ணயித்தவர், தெளிவு உள்ளவர். நம்முடைய கருவை நம் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே கண்டவர், தனக்கு என்று பிரித்து திட்டங்கள் சித்தங்கள் வகுத்தவர். நாம் என்ன நினைப்போம், இனி என்ன பேசுவோம் என்று நினைக்கும் முன்னே பேசும் முன்னே அறிந்தவர். யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்டவரை நம்ம வழிக்கு இழுக்கக்கூடாது, முடியாதுங்க. அவரது வழிகளுக்குத்தான் நாம் போக வேண்டும், இணைத்து கொள்ள வேண்டும். அது சரியான வழி, அது வெற்றியின் வழி, சந்தேகமே கிடையாது. வெற்றியோ தோல்வியோ கிடையாது. வெற்றி. பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, பள்ளம் உண்டு, பள்ளத்தாக்குகள் உண்டு, ஆழி உண்டு, அக்கினி உண்டு. ஆனால் தோல்வி கிடையாது. அவரோடு இணைந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளும்போது இதெல்லாம் உண்டு தான். ஆனால் தோல்வி என்பதே கிடையாது. இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர் தூக்கி சுமப்பார் நம்மளை. நம்முடைய பாதையில் பிள்ளை இருக்கிறானே, நம்மையே நம்பி இருக்கிறானே, நம்முடைய சித்தத்திலேயே இருக்கிறானே, சுமக்க வேண்டிய நேரத்தில் சுமப்பார், எல்லாம் செய்வார். அவர் இணைந்து கொள்ள வேண்டும். தகப்பனே, இந்தந்த காரியத்தில் உங்களது ஆலோசனை என்ன, வழி என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று முழு மனதோடு கேட்டால் அழகாக நீங்கள் புரியும் வண்ணம் கற்றுத்தருவார். இதுக்கு அவருடைய இணைப்பில் இருக்க வேண்டும். அவரை தேடுவதில் என்னாலும் சுணுக்கம் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான முறையில் கற்றுக் கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். யாவருக்கும் பொதுவான ஒரு வழி, அதுதான் அவரது வார்த்தை, வேதம். இதை முறையாக தொடர்ந்து தியானத்தோடு வாசித்துவிட்டு அவரது வார்த்தைகளை இருதயத்தை நிரப்பி தியானிக்கும் போது வார்த்தையின் மூலமாகத்தான் பேசுகிறார் ஆவியானவர், வழிகாட்டுகிறார். வேறு வழி இல்லைங்க. நாம் அதை வார்த்தையை படிச்சுத்தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும், தியானம் பண்ணித்தான் ஆக வேண்டும். அதிசயமான ஆலோசனை சொல்லுகிறார். ஏன் அதிசயமானது என்கிறோம்? நாம் இதுவரை இப்படி யோசித்தே இருக்க மாட்டோம், கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். அப்புறம் ஒரு வழியை காட்டுவார். யாராவது நினைத்திருப்பார்களா கடலுக்குள்ளே வழி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 3:5-6 சொல்லுகிறது, உன் சுய புத்தியில் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். சகல ஏற்று சற்று காரியங்கள் இதெல்லாம் நான் பார்த்துக்கணுங்க, அது ஒரு பெரிய காரம், அது மட்டும் அவர் செய்யட்டும் கிடையாதுங்க. எதுவும் நம்மளால் செய்ய முடியாது. அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கேட்டீர்களா? என்னை பற்றி அறிகிற அறிவே அறிவு என்கிறார் கர்த்தர். என் வழிகள் என் நினைவுகள், அதாவது நம்மை பற்றியது, உங்களை பற்றியது, உம்முடைய வழிகள் நினைவுகள் போன்றது அல்ல என்று தெளிவாக சொல்லிவிட்டார். உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவு அல்ல. அப்படி என்றால் நாம் விட்டுவிட வேண்டியதானே? பின் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், காலம்தான் வீணாகிறது. இஸ்ரவேல் மக்களோட வனாந்தரத்தில் நடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன, நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லிவிட்டார். பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டார். சாப்பாடு கொடுக்கிறார், தண்ணி கொடுக்கிறார், வேறு என்னங்க வேண்டும்? ஆனால் அவருடைய இருதயமோ எகிப்தையே நோக்கி போய் கொண்டிருக்கிறது, ஷார்ட்கட்டையே நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அது முடியலையே. யார் விசுவாசித்தார்கள் அவர் தானே கானான் போய் சேர்ந்தார்கள். கர்த்தரை விட்டு பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள். கானான் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவர் விலகினார் என்றால் அவர்களும் போகக்கூடிய அந்த பாதையில் அவர் போவதில்லை. அவர்கள் விலகினார்கள், கர்த்தரும் விலகிவிட்டார். அவருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் கணக்கு நன்றாக போடுங்கள். அப்போ ஒரு இமைப்பொழுது என்பது நம்ம கண்ணை மூடி முழிக்கிறதா இமைப்பொழுது நாம் சொல்லுகிறோம். அதற்கு காலங்கள் கணித்து கொள்ளுங்கள். ஒரு நாள் 1000 வருஷம் என்றால் அப்புறம் ஒரு இமைப்பொழுது என்பது காலம் இருக்கிறது. அதை விட்டேன் என்றால் நன்றாக புரிந்து கொள்ள, அவர் கைவிடுவதில்லை. நாம் விலகி போய்விடுகிறோம், ஆனால் நாம் பின்னாடி அவர் வருவதில்லை. அதுதான் விட்டேன் என்கிறார். போய் அடிவிட்டு நொறுக்கப்பட்டு அப்புறம் அப்பா என்று கூப்பிடும் பொழுது சேர்த்து கொள்கிறார். அதனால தான் நான் சேர்த்து கொள்கிறேன். ஏன் நீ போனாய்? நான் எவ்வளவோ முறை எத்தனை தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறேன், எத்தனை நீதிமொழிகளும் கற்றுக் கொடுத்தேன், நீ ஏன் போனாய்? அப்படி கேட்பதில்லை. அவருக்கு தெரியும், நாம் மண் என்பது தெரியும், மாம்சம் என்பது தெரியும். திரும்பி வராத காற்றுக்கு ஒப்பாக நம்மளை வைத்திருக்கிறார். நம்முடைய பலவீனம் அவர் அறிவார். அவர் தகப்பனுங்க. அவரை விட்டு நம்ம போகக்கூடாது. சவுலை கைவிட்டார். எப்படி கைவிட்டார்? சொல்லி பார்த்தார். அவன் கீழ்ப்படியவே இல்லை ஆவியானவருக்கு. அவன் விலகினான். அவனை தன்னுடைய இதை தேடிக்கொண்டான். ராஜ்யபாரத்தை இழந்தான். தாவீதை கைவிடவே இல்லை. எப்படி? அவன் விடவில்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் மேல் கை வைக்க மாட்டேன் என்று கடைசி வரை உறுதியாக இருந்தானே. என்ன வந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுக்கட்டும் என்று இருந்தானே.
அதனால் கைவிடவில்லை. அவருடைய சித்தத்தில் இருப்பதாங்க பாதுகாப்பு, வெற்றியின் வழி. கர்த்தரின் சித்தம் என்பது குழப்பமே வேண்டாம். இதை நான் விளக்கிக் கொண்டே வருகிறேன். வெரி சிம்பிள். சகலத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். நமக்கு தெரியாதல்லவா, ஒப்பு கொடுத்து விடுங்கள். இன்றைக்கி நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்கிறேன், அவ்வளவுதான். இன்று நிலைக்கு கீழ்ப்படிதிக்கு வந்து விட வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். நமக்கு பிடிக்குதோ புரியுதோ இல்லையோ ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ நீங்கள் சித்தத்தில் இருப்பது அடையாளம். அதுதான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து, நீ புறப்பட்டு தேசத்தை இனத்தை விட்டு வான்னு சொன்னார். ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு போனால் நம்மளை பைத்தியம் தான் நினைப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவருக்கு தெளிவாக அவர் சொல்லி இருக்க வேண்டும், அழைத்திருக்க வேண்டும். உடனே புறப்பட்டானே, அதுதாங்க தேவ சித்தம். அதே மாதிரி பாருங்கள், ஆதியாகமம் 19 லோத்து அவனோட கூட வந்தான் அல்லவா, அவன் யோர்தானுக்கு அக்கறையும் பசுமையாக இருக்கிற போய் செட்டில் ஆகிவிட்டான். அங்கே ஒரு மோசமான இடம். ஆண்டவர் இவனுக்காக நான் அந்த தேசத்தை சொதோம் கொமோராவை அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் பரிந்து, ஐயோ லோத்து அங்கே இருக்கிறானே என்று பரிந்து பேசுகிறார். அப்படி என்றால் அவனை நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லி, நீ புறப்பட்டு போ, அந்த பட்டணத்தை நான் அழிக்க வேண்டும் என்று இவன் ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறான். ரொம்ப டைம் எடுக்கிறான். அவருடைய மருமகள், அந்த பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்குது. அந்த மருமகள் வரமாட்டேன் என்கிறார்கள். அந்த மலைக்கு ஓடி போயிட்டு படித்து பாருங்கள் ஆதியாகமம் 19. இல்லை, அது ரொம்ப தூரங்க, அது கஷ்டங்க, இந்த பக்கத்தில் இருக்கிறக்கு போய் சொந்தத்திலேயே அவன் யோசித்து கொண்டு இருக்கிறான். போய் தொலை என்று கையை பிடிச்சு இழுத்து விட்டு விட்டார். தொலைந்தே போனான் பாருங்கள். கர்த்தருடைய திட்டத்தில் இருக்குவரை நமக்கு பாதுகாப்பு உண்டு, செழிப்பு உண்டு, வெற்றி உண்டு. அதில் கொஞ்சம் அவருடைய டயத்தில் தான் செய்வார். அவருடைய என்ன முறையும் இருக்குதோ அப்படி தான் செய்வார். அதுவரை நாம் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். அமைதியாக இருப்பதற்கு எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அது ஒன்றும் கஷ்டமில்லை. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கிழக்கிருந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று நட்சத்திரம் காட்டி கொண்டு வருகிறார்கள். கிழக்கு சாஸ்திரிகள் என்று சொல்லும் பொழுது வரலாறு சொல்லுகிறது, இந்தியா என்பது அப்பொழுது பாகிஸ்தான் முழுமையும் ஆப்கானிஸ்தான் ஒரு பகுதியை சேர்ந்தது தான் பாரத தேசம். அதுதான் அங்கிருந்து தான் புறப்பட்டு வந்தார் என்று சொல்லுகிறார்கள். எப்படி வந்தார்கள்? நடந்தே வந்தார்கள். எது காட்டியது? நட்சத்திரம் தான் வழிகாட்டி. வழிகாட்டி கொண்டே வந்து எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம்தான் பெத்லகேம் போவதற்கு. அதுக்குள் அரமனையை பார்த்தார்கள். ராஜான்னு சொன்ன அரமனையில் தானே பிறந்திருப்பார், சொந்த புத்தி. உடனே அரமனைக்குள் போய்விட்டார்கள். நட்சத்திரம் போச்சா, போகாதீங்கப்பா போகாதீங்கப்பான்னு வந்து கேட்டுச்சா, அங்கேயே நின்றது. இதுதான் கைவிடுதல். அவர் விடுவதில்லை, நாம் விலகி போகிறோம், அவர் நம்மை இழுப்பது இல்லை. அதுதான் போனார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எத்தனை குழந்தைகள், 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். இவருடைய சொந்த புத்தியினால் எத்தனை குழந்தைகள் இறந்தது. பின் வெளியே வந்தார்கள். நட்சத்திரம் பார்த்தால் சந்தோஷம். அந்த நட்சத்திரம் குழந்தை இருக்கும் ஸ்தானம் வரை கொண்டு காட்டியது. படித்து பாருங்கள். அப்படித்தான் நம்முடைய வெற்றியை ஸ்தானம் வரை நடத்துவார். காணான், அதோ பரம காணான், பரலோகம் கொண்டு சேர்க்கும் வரை நம்ம நடத்துவார். அப்படித்தானே சொல்கிறார். சதா காலங்களே உன்னோடு இருக்கிறேன், மரண பரியந்தமே நடத்துவேன் என்று சொல்லித்தானே இருக்கிறார். நாம தாங்க அப்பப்போ பிச்சுக்கிட்டு போகிறோம். அதுதான் விட்டு விடுதல். நம்மோட ஒரு போராடுவதில்லை. அவருடைய இரக்கங்கள் முடிவே இல்லாததுங்க. கிருபை பெரியது. இதெல்லாம் சாதாரண வார்த்தை அல்ல. புலம்பல் 3:22-23 வாசியுங்கள். ஆகையால் நாம் சொந்த வெளியில் பலமுறை நடந்தும் நஷ்டம் அடைந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். விலகி போவார்கள், நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், அடுத்தவன் வந்து பிடிச்சிட்டு போவார்கள், முறையிடுவார்கள், மறுபடியும் வந்து காப்பாற்றுவார். மறுபடியும் விலகி போவார்கள், மறுபடியும் வந்து காப்பாற்றுவார். இதுவே நடந்து கொண்டு வருகிறது. இதுதான் நாமளும் செய்கிறோம். நமக்கு தெரிவதில்லை. நாம் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. கர்த்தர் தாம் வகுத்த பாதை எல்லை முறையை விட்டு வெளியே வந்து நம் சொந்த வழி பாதை செயல்படுவது இல்லை. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணுறது, என் பிள்ளை போயிடுச்சேன்னு பின்னாடி வரமாட்டார். இதில் தெளிவாக இருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரை எல்லாவற்றையும் வாங்கி கூட தூர தேசத்துக்கு போய்விட்டான். தகப்ப பின்னாடியே போனாரா? போகாதேப்பா போகாதேப்பா, வந்திருப்பான்னு போனாரா? அவன் செலவெழுத்து சீப்பட்டு சின்னப்பட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கு போடுற தவிடு கூட கிடைக்காம புத்தி தெளிந்து வந்தானல்லவா, இருகரம் நெற்றி இணைத்து கொண்டான். அதுதான் அதைத்தானே சொல்ல வருகிறேன். எத்தனை காலம் ஆனாலும் அவருடைய பாதை, அவருடைய டைம், அவருடைய முறைமை, இதுதான் அவருடைய சித்தம். நம்மை கொண்டு வந்து நிறுத்தி நிலைப்படுத்தி பின் கடகடவென்று செய்து முடிக்கிறார்.
நம்மை கொண்டு வந்து அவருடைய பாதையை நிறுத்துவது தாங்க நம்முடைய காலங்கள் எடுக்கிறோம். நாம் தான் காலங்கள் எடுக்கிறோம். நம்மை கொண்டே இதற்கு நாம் காலத்தை வீணடிக்காமல் அவரோடு இருக்க கொள்வது நல்லது, புத்திசாலித்தனம். நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, புரிகிறதோ இல்லையோ, இருகரம் உயர்த்தி உமது பாதையை வழியை காட்டுமையா. தாவீது ஜெபிக்கிறான் அல்லவா? ஆவியானவர் நல்ல வழியை காட்டட்டும், தேற்றரவாளன் காட்டட்டும், உம்முடைய பாதையை காட்டுங்க, உங்கள் வழியை சொல்லிக் கொடுங்க. எத்தனை ஜெபம் பாருங்க. அவனுக்கு தேவைப்பட்டால் நமக்கு தேவைப்படாதா? அதில் பிசகாமல் நடக்க கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதுக்கே இப்படிப்பட்ட ஜெபம் தேவைப்பட்டால் நாம் எம்மாத்திரமுங்க. சங்கீதம் 139 24 வாசியுங்கள், 143 10 வாசியுங்க. இந்த ஜெபம் நமக்கு தேவை. அவரை விட்டு நாம் விலகி போகக்கூடாது. நம் எல்லையில் வந்து அவர் செய்ய மாட்டார். நம்முடைய நாம் ஒரு எல்லையை வகுத்து இதுக்குள் செய்ய மாட்டார். அவருடைய எல்லையில், அவருடைய சித்தத்தில், அவருடைய காலத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் கடகடகடவை நடக்கும். அதில் பிரச்சனை வரும் பொழுது அவர் கைதூக்கி விடுகிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அறிவோம். சிறு பிள்ளைக்கு சொல்வது போல சொல்லி காட்டி உமது இரக்கமும் கிருபையும் எங்களை சூழ வைத்து நடத்துவீராக. நாங்கள் மனிதர்கள் ஐயா, எங்களால் முடியாது, பலவீனப்பட்டவர்கள். எங்களை கைவிடாதிரும் தகப்பனே, இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு தினந்தோறும் காலையிலே கிருபை கேட்டு நிறைத்து கொள்வேன். இந்த பெற்ற கிருபை தாங்கும், வழிநடத்தும், கற்றுத்தரும், சேலஞ்சுகளை சந்திக்க வைக்கும். இந்த கிருபையை வீணடிக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.